போ நீ பாட்டுக்கிட்ட என்ன வித்துட்டு வான்ற. இப்ப நான் போற இடம்லாம் திட்டுறானுங்க. என்னமா இதெல்லாம்? நீ ஸ்லோவா போனா நீ போற 150 வேகத்துல திட்டமா உன்னை கொஞ்சுவாங்களா? ஏதோ நீங்க ஃபாஸ்டா போயிட்ட சினிமாவுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அதுக்கு ஒரே முட்டா புச்சுப்பாங்களா? ஏய் வியாபாரம் பண்ண போறோம், நம்ம தான் பொறுமையா போகணும், அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. இடியாப்பு விற்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. பேசாம வேற தொழில் மாத்திடலாமா? ஒப்பங்கால ஒன்று கத்துவான், அப்படி எதுவும் சொல்லிடாத. என்ன சொல்லிடாத, சொல்லதான் போறேன். எப்பா எப்பா என்னடா இன்னும் போலியா? டக்குன்னு போடா, வியாபார டைம் முடிச்சா வாங்க மாட்டாங்க. ஓ நான் போல, எனக்கு போக பிடிக்கல. ஏய் என்ன போக பிடிக்கலன்றா? எங்க தாத்தா கால தொழில்ரா இடியாப்ப தொழில. எல்லாம் கலாய்க்கிறாங்க, திட்டுறாங்க வேற, அதனால நான் போல. கலாய்க்கிறாங்க திட்டுறாங்களா? அப்படி நீ என்ன பண்ண? நான் ஒன்னும் பண்ணல. நான் வியாபாரம் பண்ணி நீ இடியாப்பம் தான் கத்தின்னு போனா அது குச்சி கலாய்க்கிறாங்க. இடியாப்பனா கலாய்க்கிறானுங்களா? என்னடா சொல்ற? எப்பா நீ ஊட்டாண்டுக்கிறான்டா, நல்லதா போச்சு. பாருப்பா அது ஒருத்த வராம போறேன், நான் சும்மாவை கலாய்ப்பேன் பாரு. ஏப்பா என்ன என் பையனை கலாய்க்கிறீங்களா? அவன் கலாய்க்கிறான்னு சொன்னானா? சொன்னதால தானே கேக்குறான். இடியாப்ப உங்களுக்காக தான் வித்துட்டு வரான், அவனை போய் கலாய்க்கிறீங்க? இந்த நாடாரு ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கலாய்க்கிறான்? இதே பண்றான், 7 கிலோமீட்டர் தாண்டிக்கிறான். 7 கிலோமீட்டர் தாண்டிக்கிறானா? என்னடா இது? எப்போ நான் பொறுமையா தான் போறேன், இவங்க லேட்டா வந்துட்டு என்ன கேக்குறாங்க. டேய் உனக்கு மனசாச்சுக்குதாடா? ஏய் நாளு இதே பண்ணுவ, நான் வெளியே வந்து பாப்பேன், நீ ஆள் இருக்க மாட்டா. நீ 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருப்ப. ஆவா நல்லா புழுவுது பேர், புழுவு முட்டி பிறந்தது. ஏ தம்பி என்ன புழு முட்டுங்கிற, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க. என்னம்மா உனக்கு மட்டும் வாய்க்குதுன்னு பேசுறியா? எங்க ஆயா வந்துச்சுன்னா உனக்கு மேல வாய்க்கியா? ஏப்பா என்ன பிரச்சனை பண்ணான்னு வந்துக்கிறியா? இடியாப்ப ஒன்னா வாங்கிட்டு போ. இடியாப்பு விற்கிறானா உன் புள்ளிய ஒழுங்கா வைக்க சொல்லு. இது மாதிரிலாம் இடியாப்பன் கத்தி போவானான்னு சொல்லு. என்னடா இவன் இடியாப்புன்னு கத்தாம வேற என்ன வடை போண்டா கத்த முடியும்? உடுப்பா இந்த மாதிரி தான் நிறைய டென்ஷன் பண்றாங்க என்ன. நீ போடா, வியாபாரத்துக்கு வேண்டா. சரி நான் போயிட்டு வரேன். சொல்லுமா. கண்ணு முடி கடுத்து வரதுக்குள்ள அங்க போயிட்டான். பாத்துக்கோ இப்படிதான் பண்றான் புள்ள. டேய் என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் என்னத்த கண்டேன், சல்லுன்னு போறான் சல்லுன்னு வரான். அன்னைக்கு 4 பேர் வந்து 4 கேள்வி கேட்டு போனாங்க. வட்ட அந்த போடு காலையா இவ்வளவு பாசா போன எங்க வியாபாரம் ஆகும்? அதத்தான் நானும் சொன்னேன். அப்படியே வந்துருங்க அப்பனா ஆத்தால சண்டிக்கியா. காலையில 5 மணில இருந்து உக்காந்துக்கிறேன், உன் பையனை எப்படியாவது புடிச்சலான்னு அவ்வளவு பாசா போறா. போய் சென்டர்ல நின்ற வேண்டி தானப்பா. என்னத்துக்கு சமாதி கட்டுறதுக்கா? இந்த மாதிரிலாம் பண்ணிதானே வச்சுக்கோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன ஒரு இடியாப்பத்துக்கு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்ற? எவ்வளவு டைம் வேஸ்ட், வேற வேலை நான் பாக்குறதுக்கு தேவையில்லையா? நான் போனா 4ல இருந்து உணவு கொடுக்க சொல்றேன். 2 நாள் முன்ன அப்படிதான் சொன்னேன், இப்போ அப்படிதான் போறான். அது திருநாள் ஜென்மம், இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்து நிக்க மாட்டாது. ஐயோ என் வியாபாரத்துக்கு எத்தனை படுத்துட்டா? என்ன படுத்துட்டா? டேய் இங்க என்ன பண்ணுங்கிற? நான் கையில இடியாப்பா அவனு புஷ்டி ஆகுனா கீச நான் போயிட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன். ஏமா தூரது ஊரு இங்க வாங்கிறதுக்கு பதிலா போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன். எத்தனை வாட்டிடா தட்டு தருத்து இடியாப்போன்றான், எப்போ அங்க போயிட்டான். ஒவ்வொரு கஸ்டமரா இப்படி பண்றேன். எங்க தாத்தா தொழிலாச்சா? யோ பேசாம தொழில மாத்திடலாமா? பையனும் அதான் கேட்டுட்டு இருந்தான். தொழில மாத்தினா உன் புள்ள கரெக்டா போய் வித்துருவானா? தொழில மாத்தினா கரெக்டா ஆயிடுவான்னு சொன்னான். நல்லா சொன்னா இப்ப சவுண்ட் கேக்குது, வந்துட்டான் போலிக்குது. யார் பண்ணி அப்படி ஓடிடுறா? 3 கிலோமீட்டர் இருந்து ஓடுறேன், நீ அவ்வளவு பாஸ்டா வர. விளாடுறியா? எப்பா வியாபாரமே ஒன்னே நடக்கலப்பா. எப்படி நடக்கான்? மின்னல் வேகத்துல போயிட்டு மின்னல் வேகத்துல வர எப்படி நடக்க வியாபாரம்? இங்க பாருப்பா, சும்மா இது பண்ணி இருக்காதப்பா. நான் வியாபாரம் பண்ணதான் போறேன், இடியாப்பா தான் கத்தின்னு போறேன். கத்துற நிக்க மாட்டேற, 150 பாஸ்ட்ல வரியா? டேய் எவனோ கலாய்க்க சொல்லி விட்டுக்கிறான் என்ன, நீ ஒழுங்கா போயிடு. இவன் விட்டா பேசினு இருப்பான், அப்படியே காது மலையை வச்சு சரியா போயிடுவான். டேய் என்னங்கடா மெத்ததுக்குன்னே வரீங்களா நீங்க? எப்பா எனக்கு இடியாப்பம் தொழிலே வேணாப்பா. எங்க இடியாப்பம் தொழில் யாரு கட்டியா? பாரு அந்த அம்மா போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வருது. டேய் கண்ணு ஏன்டா இவ்வளவு பாஸ்ட், இங்க பாரு அப்பா எப்படி கஷ்டப்படுறாரு. அப்ப நான் கஷ்டப்படலையா? தெருவா போய் கத்தினுங்க இருந்தேன், நான் கஷ்டப்படலையா? 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, தினம் 5 மணி காத்துடா, நான் கஷ்டப்படலையா? நீ யாரு புதுசா வந்து அடியில சேர்ற? இடியாப்ப பெரியார், இடியாப்பனா ரொம்ப எனக்கு பிடிக்கும். இங்க பாருங்க, நாளைல இருந்து நான் இடியாப்ப விற்க போறது இல்ல, நீ எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க. இது வரைக்கும் நீ விற்கவே இல்லையாடா? பாரு எத்தனை போன இடியாப்பா அப்படியே தான் இருக்குது. என் மேல வீண் போய் சொல்லி இடியாப்பத்துக்கு செக் வச்சிருக்காங்க, இட்லி விக்கிறவங்க. நான் சோகா பேசுறடா டைபாஸ் மூஞ்சி. உன் மூஞ்சி நல்லா இருக்குதா? அவனு போய் கலாய்க்கிறியா? வேற என்ன கலாய்ச்சி சொல்லலையா? என் புள்ளைக்குன்னு பொருந்துச்சு பாரு, மூஞ்சி நல்ல கதை பாரு, தடி மூஞ்சி.
ஏ கேள்வி இடியாப்பம் வாங்கிட்டு தென்னத்துல பேசுறியா போ வைங்க. எப்பா நாளைல இருந்து பிரச்சனை வராதுப்பா, நானே இடியாப்பம் விக்கிறேன்பா. ஏன்பா இனிமேல் இருந்து இடியாப்பம் கட்டிடல? கண்டிப்பா கிடைக்கும். இந்த தத்தினால எங்க தாத்தா தொழில் வேஸ்டா போயிருக்கான். ஏம்மா இந்தா அந்த ஆளே பார்த்து சொல்லு, தெரிஞ்சு பெட்ரோல் காலியே எப்படியாவது வியாபாரம் பண்ணிக்கிட்டோம். ஏய் தலைமையில வச்சு போய் விற்பன என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிறீங்க? போய் வித்துக்கோ, எனக்கு நான் வந்துச்சியா எம்மா நாளைல இருந்து போண்டா செய்யு. நாளை இருந்து போண்டாவா? 8 மணிக்கு வருவேன். வந்துருவான் போண்டான்னுவான், கொட்டேரி தாண்டி நிப்பான். கண்ணே இனிமேல எந்த பிரச்சனையும் வராது. என் புள்ள போண்டா வைப்பான், என் வீட்டுக்காரர் இடியாப்பம் வைப்பாரு. 2 பேரும் வைப்பாங்க, ஆனா வாங்கறதுக்கு தான் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட என்ன பேசுறதா? டேய் அவரா இடியாப்பா? நானும் அவுக்க மாட்டேன். கண்ணே அவர்ற கண்ணே. ஏய் தட்டுல ஒரு 20 ரூபாய்க்கு போட்டுப்பா. அதெல்லாம் அந்த ஆளுகிட்ட கேட்டுக்கோ. இவனுங்க சண்டை போட்டு இடியாப்பத்தை கொடுக்க மாட்டானுங்க பாரு, நெங்காட்டி தோன்றத்த. ஏங்க நடந்து போய் வித்துருவீங்களா? வேற என்ன பண்ணுதா? சுப்பாச்சி வித்தாவனா டைம் வேற ஆயி போச்சு, எல்லாம் இட்லி வாங்கிடுவாங்க பொழுது. இந்தாம்மா இடியாப்பா குடு, என்னால முடியாதுதான். என்ன பாருடா, இனிமேல் நீ இடியாப்பமே கூடாது, போடி இடியாப்பா. டேய் நேரம் உங்க அப்பா உனக்கு மேல இருக்கிறான். போய் வாங்கிக்கோ. போடா, எனக்கு இடியாப்பமான ஒண்ணும் வேணாம். டேய் கைவியா போ போ போ. இடியாப்பு எனக்கு கிடைக்காதா? நடக்கும் என்பார் நடக்காது, கிடைக்கும் என்பார் கிடைக்காது. சரி கவலைப்படாத, நாளைக்கு நான் போண்டா விடுத்துட்டு வரேன். போண்டாவா? பாட்டை பூச்சி போன போது 3 கிலோமீட்டர். டேய் என்னடா அப்படி இப்படி சேர்ந்து ஏமாத்தினே இருக்கிறீங்க? போ நாளைக்கு போண்டா வித்துன்னு வரேன். போண்டா பஜ்ஜி வடை, போண்டா பஜ்ஜி வடை. என்னம்மா இப்படி ஆகி போச்சு? உங்களை நம்பி எந்த வியாபாரமும் பண்ண முடியாது போல இருக்கு, எல்லாம் நாசமா போச்சு. பெட்ரோல் இல்லாத வண்டி, இடியாப்பம் வியாபாரம் காலி. சரி வேற எதனா வேலை தேடி போலாம். ஹாப்பி பர்த்டே உனக்கே,